ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம தங்கலான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை வந்துட்டு பா ரஞ்சித் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. விக்ரம் சார் அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த கதை பார்த்தீங்கன்னா 1850களில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற கோலார் கோல்டு ஃபீல்டுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கு பின்னாடி எத்தனை மக்களோட உழைப்பு இருக்கு, அந்த கோல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்ற விஷயத்தை பத்தி இந்த படத்துல டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அப்ப இருந்து பிரிட்டிஷர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துல இருக்க தங்கத்தை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு அங்க இருக்கிற பழங்குடியின மக்கள் அப்ரோச் பண்றாங்க. அந்த பழங்குடியின மக்களும் வந்துட்டு இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த பழங்குடியின மக்களுக்கு லீடா வந்துட்டு விக்ரம் அவர்கள் இருக்காங்க. இதே தங்க வயலை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்குன்னே ஒரு பழங்குடியின மக்கள் தனியா இருக்காங்க. அவங்களுக்கு லீடா வந்துட்டு மாளவிகா மோகனன் அவங்க இருக்காங்க. ஸோ விக்ரம் கேங் வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் கீழே ஒர்க் பண்றாங்க. நிறைய தடுதல்கள் வருது. பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு கொடுமைப்படுத்துறாங்க. மாளவிகா மோகனன் அவங்க கேங் வந்துட்டு பிரச்சனை பண்றாங்க. இத்தனை பிரச்சனைகளை தாண்டி இவங்க தங்க வயலை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி என்ன, இந்த பழங்குடியின மக்களுக்கும் தங்க வயல்களுக்கும் பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி என்ன, கடைசியில அந்த தங்க வயல் யாருக்கிட்ட போச்சுன்றதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துடலாம். விக்ரம் சாரோட ஆக்டிங் போட்டு பிரிச்சிட்டாரு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்துட்டு கரெக்டா கச்சிதமா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஆர்ட் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது செட்டுன்னே தெரியல. அந்த கூரை வீடா இருக்கட்டும், அங்க இருக்கிற மண்பானைகள், அந்த மாதிரி இந்த விஷயம்லாம் இருந்துகிட்டும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியஸாவே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு லேகா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு அப்படி தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. படத்துல சில ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா இந்த மாளவிகா மோகனன் வந்துட்டு சில சீன்ஸ்ல வருவாங்க. திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வருவாங்க. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரும். உண்மையிலேயே ரொம்ப பயமா இருந்துச்சு. ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீன் இருக்குங்க. அதாவது காலையில நைட்டுன்னு சொல்லிட்டு மாறி மாறி வர மாதிரி ஒரு சீன், ஒரு சின்ன ஷார்ட் தான். அது எடிட்டிங்ல பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சக் ஒரு டிரான்சிஷன் வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தியேட்டர்ல அந்த சவுண்ட் எஃபெக்டோட அந்த விஷயத்தை பாக்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டு நான் நன் 2ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கோலிவுட், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு பாக்குறப்ப வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி சாங்ஸ், பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டீசென்டாவே இருந்துச்சு. ஸோ ஜிவி பிரகாஷ் குமார் அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். டயலாக்ஸ் வந்துட்டு சில இடத்துல எனக்கு புரிய மாட்டேங்குது. வேகமாக பேசுறாங்க. அதில் நான் எவ்வளோ மைனூட்டாக லிசன் பண்ணாலும் என்னால் அதை கேப்சர் பண்ண முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதான் ஒரு சின்ன ஒரு டிராபேக். சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாக இருக்கும். முக்கியமாக அந்த மாளவிகா மோகன் அவங்க வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா சில கத்துற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டைத்தில் வந்துட்டு ரொம்ப வால்யூம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது குழந்தைங்க அந்த மாதிரி கூட்டு போறீங்கன்னா அந்த சீன்ஸில் மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடல் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. கண்டிப்பாக போய் பாருங்க. ஒர்த் வாட்சிங் தான். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபேமிலியோட போய் பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அண்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ரிவ்யூஸ் அண்ட் கண்டென்ட்ஸை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.